11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். இலக்கணம் பாடம் 1 கற்றல் முறை. இலக்கணம் என்பது மொழியை பற்றிய அறிவியல் ஆகும். தமிழ் மொழி உலகின் உயர்தனி செம்மொழிகளுள் ஒன்று. பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் வழக்கில் இருந்து வருவது. சிறந்த தொன்மையான இலக்கிய இலக்கணங்களை உடையது. தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா மொழி அமைப்பு பற்றிய வரையறைகளை மட்டும் சொல்லாமல் மாந்தரின் படைப்புணர்வுக்கான நெறிமுறைகளையும் கொண்டுள்ளது. தமிழ் இலக்கணத்தை 5 இலக்கணமாக சொல்லுவோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து சொல் இலக்கணங்களுக்கு நன்னூலும், அதாவது நல்லவைகளை எடுத்து சொல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லதை எடுத்து சொல்லணும். அப்போது எடுத்து சொல்லு, இந்த எடுத்து அப்படின்றத எழுத்துன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போது நன்னூல் எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் பற்றி கூறுது. ஆனால் இதோட சிறப்பு பாயிரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 இலக்கண நூலுன்னு சொல்லும். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது எழுத்து சொல் இலக்கணங்கள் மட்டும் கிடைச்சிருக்கு. யாப்பு இலக்கணத்திற்கு யாப்பெருங்கல காரிகையும், யாப்பு யாப்பெருங்கலம், இது ரெண்டுமே இது ஓகே, இதில் எந்த குழப்பமும் இருக்காது. அதுக்கடுத்து அணி இலக்கணத்திற்கு தண்டி அலங்காரம். அணி நம்ம எதுக்கு அணிகலன் அப்படி, அதை எதுக்கு நம்ம அணிஞ்சிக்கிறோம் அப்படின்னா அலங்காரத்துக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னூல் பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் என்பது நன்மை கூட்டல் நூல். இந்நூல் 5 இலக்கணங்களையும் கூறுவது என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. ஆனால் இன்று நமக்கு கிடைத்துள்ளவை 2 மட்டும்தான். எழுத்து சொல், இது 2 மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னாக்க பவனந்தி முனிவர், அதாவது பவன நந்தி என்ற பெயரே பவனந்தி என ஆயிற்று. சன்மதி தான் இவரோட தந்தை என்று சிலரும், சன்மதி இவரோட ஆசிரியர் என்று சிலரும் சொல்கிறாங்க. தொண்டை மண்டல சதகம் சன்மதி மாமுனி தந்த மைந்தன் அப்படின்னு குறிப்பிடுறதுனால சன்மதி இவரோட அப்பாவாக தான் இருக்கலாம். தொண்டை மண்டலத்தை சேர்ந்த அரக்கோணம் மட்டம் சோழ சிங்கபுரத்திற்கு அருகே உள்ள சனகாபுரம் என்ற ஊரினர் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. நந்தி என்பது சமணத்துறவிகளுக்குரிய பெயர் என்பதால் இவர் சமணத்துறவியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நூலிலும் சமண சமய கருத்துக்கள் இருக்குது. சீயகங்கன் என்னும் மன்னன் வேண்டிக் கொண்டமையால் தான் இவர் நன்னூலை எழுதினார் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா சிறப்பு பாயிரம். 3ஆம் குலோத்துங்கன் எனும் சோழ மன்னனின் சிற்றரசன் தான் யார் அப்படின்னா சீயகங்கன். இவர் கங்கை நாட்டை ஆட்சி செஞ்சார். இந்த கங்கை நாடு எங்கே இருக்குதுன்னா கர்நாடக மாநிலத்தில் கோலார் பகுதியை சேர்ந்தது. சீயகங்கனோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அமராபரணன், அருங்கலை வினோதன். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அப்போது நன்னூலோட காலமும் 12ஆம் நூற்றாண்டாக இருக்கணும். மாணாக்கர் வகை, இது நன்னூலில் உள்ள ஒரு செய்யுள். அன்னம் ஆவே மண்ணொடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கர். மாணாக்கர் என்னவா பிரிக்கிறாங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர். தலைமாணாக்கர் அன்னம் ஆவே, இது 2ம் தலைமாணாக்கர். அதாவது அன்னம்னா அன்னப்பறவை, ஆவே அப்படின்னா பசு. அன்னம் என்ன செய்யும்? பாலும் நீரும் கலந்து வச்சிங்க அப்படின்னா அது பாலை மட்டுமே கொடுத்து விட்டு நீரை விட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் நம்ம கற்கும்போது நல்லவற்றை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும், தீயவற்றை விலக்கிவிட வேண்டும். இந்த மாதிரி செய்கிறவங்க தலைமாணாக்கர். அதே மாதிரி பசு என்ன செய்யும் அப்படின்னா புல் இருக்கும்போது வேக வேகமாக மேய்ச்சிக்கிட்டு அப்புறமா போய் ஒரு இடத்துல படுத்துட்டு அப்புறம் அசை போடும். அதே மாதிரி இந்த மாணாக்கர்கள் கற்கும்போது வேகமாக கற்றுக்கிட்டு அப்புறமா கற்ற பின் அதை நினச்சி பார்த்துக்குவாங்க. இவங்க தலைமாணாக்கர். அன்னம் ஆவே, அன்னம் போன்றவர்களும் பசு போன்றவர்களும் தலைமாணாக்கர்கள். அதுக்கடுத்து மண்ணோடு கிளியே, அதாவது மண் கிளி, இது 2ஓட குணங்கள் இடைமாணாக்கர்களுக்கு ஓமையாக கூறப்படுது. என்ன அப்படின்னா மண், நம்ம நிலம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ அதில் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது பலனை தரும். அதுவே விளைஞ்சு விளைச்சலை கொடுத்துடாது, நீங்கள் கஷ்டப்பட்டாதான். அதே மாதிரி கிளி நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் சொல்லும். ஒரு பழமொழி இருக்கும், சொன்னதை சொல்லுமா கிளிப்பில்லை, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் சொல்லும். அப்போ ஆசிரியர் எதை கற்பிக்கிறாரோ அதை மட்டுமே கற்றுக்கிறவர்கள் இந்த இடைமாணாக்கர்கள். அதுக்கடுத்து இல்லிக்குடம். இல்லிக்குடம்னா ஓட்ட குடம். அப்புறமா ஆடு எருமை. இல்லிக்குடம் என்ன செய்யும்? நீங்கள் எவ்வளோ நிரப்பி வச்சாலும் அதை நிரப்ப முடியாது, அது கீழே போயிட்டே இருக்கும்.
அப்புறமா ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு மேயும்போது ஒரு ஒரு செடி இருக்குதுன்னா, அதில் தலை இலை இருக்கும். அதை வந்து மேய்ஞ்சிட்டு அடுத்த செடிக்கு போகலாம் அப்படியெல்லாம் நினைக்காது. இதில் ஒரு செடி இருக்கும், இதில் ஒரு இலைய மேயும், உடனே ஓடி போய் அதுக்கு அடுத்து இருக்கிற செடியில் ஒரு இலை மேயும், அதுக்கு அடுத்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல கற்றுக்காம அங்கே கொஞ்சம் அவர்கிட்ட அப்படி போயிட்டே இருப்பாங்க. இப்போ படிக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிப்பாங்க. அப்புறமா ஒரு 2 வாரம் இருந்துட்டு அந்த இன்னொரு இன்ஸ்டியூட்டில் நல்லா சொல்லி தராங்களாம் அப்படின்னு அங்கே ஓடிடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எருமை என்ன செய்யும், ஒரு தெளிஞ்ச நீர் இருக்கும், அந்த நீரை போயிட்டு அது குடிக்காத ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கலக்கிடுமா. கலக்கிட்டு அதில் வந்து இந்த தேன், பண்ணாடைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பண்ணாடை அப்படின்றது தேனோட அடைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரியான நல்ல பொருட்களை வந்து விட்டுவிட்டு கசடை மட்டும் சாப்பிடுமா. இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து யார் அப்படின்னா கடை மாணாக்கர் யாருக்கு ஓமையாக சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லிக்குடம், ஆடு, எருமை, இதை சொல்கிறது வந்து நன்னூல். அதே போல் மாணவர் வகையை போலவே பாடம் கேட்கும் முறையையும் வந்து நன்னூல் சொல்லியிருக்கு. கோடல் மரபே கூறுங்காலை பொழுதோடு சென்று வழிபடல் முனியான் குணத்தோடு பழகி அவன் குறிப்பின் சார்ந்து இரு என இருந்து சொல் எனச் சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி செவிவாய் ஆக நெஞ்சு கலனாக கேட்டவை விடாது உளத்து அமைத்து போயெனப் போதல் என்மனார் புலவர். அது பார்த்தீங்க அப்படின்னா, காலை பொழுதோடு சென்று, அதாவது நேரத்தோடு போயிடணும். வழிபடல் முனியான், அதாவது ஆசிரியரை வந்து வணங்கணும். குணத்தோடு பழகி, அவரோட இனிமையாக பழகி, அவன் குறிப்பின் சார்ந்து, அவர் சொல்கிறத நுட்பமான விஷயங்களை கவனிக்கணும். இரு என இருந்து, அவர் எப்போ வரைக்கும் இருன்னு சொல்கிறாரோ அது வரையும் இருந்து, சொல் என சொல்லி பருகுவன் அண்ணன், அவர்கிட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள், இது என்ன சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்டு பருகுவன் அண்ணன், அதாவது நீர் தாகம் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து என்னது நீர் பருகுவோம். அப்போது தாகம் எடுக்கிறவன் தண்ணி குடிக்கிற மாதிரி அதே ஆர்வத்தோட பருகுவன் அண்ணன் ஆர்வத்தன் ஆகி சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி, அதாவது கவனங்களை எங்கேயும் சிதற விடாமல் அடக்கி செவி வாயாகனா ஒரு குடம் இருக்குது. குடம் எப்படி இருக்குமா, இது செவி வந்து இதுதான், இதில் தானே தண்ணி ஊற்ற முடியும். அப்போது செவி வாயாக, நம்மளோட காது வாயாக, நெஞ்சு கலனாக, இது வந்து நெஞ்சு கலனாக, காது வழியாக கேட்டு நெஞ்சுக்குள்ளே நிறுத்திக்கணும். கேட்டவை விடாது, எல்லாத்தையும் கேட்டுக்கணும். கேட்டவை விடாது, கேட்டவற்றை திரும்ப மறந்துடக்கூடாது. உளத்து அமைத்து, உள்ளத்தில் நிறுத்தி என போதல் என்மனார் புலவர், அதாவது போ அப்படின்னு அவர் ஆசிரியர் சொல்லும்போது தான் நாம் வந்து அங்கேருந்து வெளியேறணும். இது வந்து நன்னூல். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். பவனந்தியார் தலைமாணக்கருக்கு காட்டும் ஓமை யாது அப்படின்னாக்க, அன்னம் ஆவேன்னு இருக்கும். அன்னம், அப்புறமா ஆவே, ஆனா பசு, அதாவது அன்னமும் பசுவும் தலைமாணாக்கர். அன்னம் எப்படி நீரும் பாலும் கலந்து வச்சிங்கன்னா பாலை மட்டும் எடுத்துக்குதோ, அதே மாதிரி மாணாக்கர் நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பசு எதுக்கு அப்படின்னா, பசு என்ன பண்ணும், நிறைய புல் இருக்கும்போது இடைவிடாமல் மேய்ஞ்சிக்கும். அப்புறமா போயிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு மேய்ஞ்சதெல்லாம் என்ன பண்ணும், திருப்பம் அசைப்போடும். அந்த மாதிரி மாணவர் வந்து கேட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கேட்டதெல்லாம் நினச்சி பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மண் வந்து இடைமாணாக்கர். மண் எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலனை தரும் விளைநிலம். அதனால் கிளியும் வந்து சொன்னதை மட்டும்தான் சொல்லும். இதுவும் வந்து இடைமாணாக்கர். ஆடு, எருமை, இவங்க வந்து கடைமாணாக்கர். நன்னூலார் மூவகை மாணாக்கர்களுக்கு ஒப்புமையாக குறித்தனவற்றுள் 4 கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று ஏனையவற்றின் ஒப்புமை தன்மையோடு மாறுபட்டதாகும். அது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அன்னம் வந்து தலைமாணாக்கர். இந்த எருமை, ஆடு, நெய்யரி, இது வந்து கடைமாணாக்கர். நெய்யரி என்ன சொல்லுவோம், பண்ணாடை சொல்லுவோம். இது மூன்றும் வந்து கடைமாணாக்கர். கீழுள்ளவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? அது வந்து தலைமாணாக்கர். ஆனா என்ன, பசு. ஆமாம், அன்னமும் பசும் தலைமாணாக்கர். அன்னம், பசு, தலைமாணாக்கர். மண் பார்த்தீங்கன்னா, மண்ணும் கிளியும்
கடைமானாக்கர் இல்லை, இடைமானாக்கர். மண்ணு கிளி இங்கே இருக்குது, கிளியும் இடைமானாக்கர், தலையில் இடைமானாக்கர். எருமை பார்த்தீங்கன்னா கடைமானாக்கர், அதாவது ஆடு, எருமை, இவங்க கடைமானாக்கர். தேங்க்யூ.